அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாமில் பிஜிடிஆர்பி அதுக்கப்புறம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல் சைக்காலஜிலேருந்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்தியாவின் வளர்ச்சி கிராமங்களில் தான் உள்ளது என கூறியவர் காந்தி. 1991 மக்கள் கணக்கெடுப்பு தொகையின்படி இந்தியாவில் முஸ்லிம்கள் மக்கள் உள்ள விகிதம் 11,7%. தொழில்நுட்ப கல்வி என்பது குறுகிய தொழில்துறையில் தீவிர பயிற்சி தருவதாகும். வினா விடை என்னும் நுண்திறன் மூலம் கற்பித்தலை வலியுறுத்திய அறிஞர் சாக்ரட்டிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வினா விடை என்னும் நுண்திறன் மூலம் கற்பித்தலை வலியுறுத்திய அறிஞர் சாக்ரட்டிஸ். மக்டாப் என்பது டேஷ் கல்வியினை அளித்தது. முஸ்லிம்களுக்கான கல்வி அளிப்பது. தாகூர் சாந்தி நிகேதன் ஆசிரமத்தை 1910 நிறுவிய இடம் போல்பூர். பிறக்கும் போதே மந்தமான குணமுடையவர்களாக இருப்பவர்கள் இயற்கையாகவே பிற்பட்ட குழந்தைகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸும் சைக்காலஜியில் கேட்பாங்க. அடுத்து, திருச்சியில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் பெயர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். பிரெஞ்சு புரட்சியின் பைபிள் எனப்படும் சமுதாய ஒப்பந்தம் என்னும் நூலை படைத்தவர் காந்திஜி. உளவியல் பற்றிய மிகுதியான ஆய்வுகளை நிகழ்த்திய அறிஞர் யாரெல்லனா பாவ்லாவ், வாட்சன், எப்பிங்கஸ், ஸ்கின்னர் அனைவருமே. அதனால் நம்ம சைக்காலஜி புக்கில் படிக்கும்போது இவங்க பேர்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதனால் அனைவரும் என்பது சரியான விடை. அனைவருக்கும் கல்வி கிடைக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள்: கட்டணமில்லா கல்வி முறை, கல்வி உதவித்தொகை தருவது, மாணவர்கள் விடுதிகள் தருவது, இவை அனைத்துமே சரி. தாகூர் நிறுவிய சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் கல்வியின் அம்சங்கள். அந்த காலேஜில் இந்த ஸ்கூலில் என்னென்ன தராங்கன்னா, இந்திய பண்பாட்டு கல்வி, கிராமிய வளர்ச்சி, கிழக்கு மேற்கு நாடுகளில் ஒருமைப்பாட்டு வளர்ப்பது, இவை அனைத்துமே. எரியும் விளக்கே மற்றொரு விளக்கு எரிய உதவும் என ஆசிரியர் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் என வலியுறுத்தியவர் தாகூர். அதாவது ஆசிரியர்களாகிய நாம் எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் எரியும் விளக்கே மற்றொரு விளக்கு எரிய உதவும் என ஆசிரியர் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் என கூறியவர் தாகூர். இது எல்லாமே சைக்காலஜியில் இருக்கிற கொஷின்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 20-10 கொஷின் அப்படி அப்லோட் பண்ணுறேன். இதே போல் அடுத்த நாளைக்கும் சைக்காலஜி வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.